most of this Schrodinger equation, which is having a differential equation, partial differential equation, இது நம்ம சால்வ் பண்ண முடியாது. அடிச்ச நேரத்திலே பார்த்தோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம வந்து அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ்க்கு போய் ஆகணும். அதில் ஒரு மெத்தட் வந்து வேரியேஷன் தியரம். இதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு வேவ் ஃபங்க்ஷனை கெஸ் பண்ணுவோம். நம்மளோட ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன்ஸை ஸ்டடி பண்ணி அதை வச்சு ஒரு ஐடியா பண்ணி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து கெஸ் பண்ணுவோம். டெரைவ் பண்ணுறதுல கெஸ் பண்ணி எழுதுவோம். அந்த மாதிரி எழுதுனா அதோட எனர்ஜி வந்து என்ன இருக்குன்னா E ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி வந்து இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி ட்ரூ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி E0. நம்ம இந்த மாதிரி கெஸ் பண்ணி வர்றது வந்து எப்பவுமே ட்ரூ லோயஸ்ட் எனர்ஜியோட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வேரியேஷன் தியரம். ஸோ இதில் வந்து என்னென்னா ப்ரூஃப் பார்க்கலாம், அது எப்படி வருதுன்றது. ஸோ let us consider psi0, psi1, psi2 be the set of normalized and mutually orthogonal eigenfunctions of H Hamiltonian with discrete energy values such as E0, E1, E2 respectively. இதில் ஒரு வேவ் ஃபங்க்ஷன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இது வந்து எப்பயுமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் கிடைக்கும்ன்றது இல்லை. மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு சில டைம்ல வந்து நிறைய ஒரே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் வந்து psi0, psi1, psi2, psi3 கிடைக்கும்னு நம்ம வச்சுக்கிட்டா, இது எல்லாமே இந்த நார்மலைஸ்ட் அண்ட் மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ஸோ அது என்ன நார்மலைஸ்ட் அண்ட் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் சொன்னால், நீங்கள் இங்கே இருப்பாங்க, இதுதான் அந்த நார்மலைஸ்ட் மியூச்சுவலி ஆர்த்தோகனல். ஸோ இது வந்து ஆர்த்தோகனல். ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ் ஃபங்க்ஷனை வச்சு இன்டகிரேட் பண்ணால் யூல் கெட் 0. ஒரே வேவ் ஃபங்க்ஷன் தான் யூல் கெட் 1. இதுதான் வந்து நார்மலைஸ்ட் ஆர்த்தோகனல். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு தான் வந்து இங்கே இது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நமக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஹெச் psi ஈக்குவல் டு E psi. அது ஒரு ஹாமில்டோனியன் வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷன் மேலே ஆப்ரேட் பண்ணால் யூல் கெட் eigen value, that is energy, and அந்த wave function கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த psi வந்து we can write it as phi வந்து we can write the linear combination of these wave functions. இதுதான் சூப்பர் பொசிஷன் கான்செப்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ psi0 plus psi1 plus psi2 ப்ளஸ் இந்த மாதிரி எத்தனை இருக்கும் அத்தனை போயிட்டே இருக்கும். ஸோ லீனியர் காம்பினேஷன் இது வந்து வெயிட்டேஜ் போகணும். அந்த வெயிட்டேஜ் தான் கான்ஸ்டன்ட்ஸ். அந்த கான்ஸ்டன்ட்ஸ் வந்து C0, C1, C2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும். இதை வந்து நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வேற மாதிரி இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதணும்னா, இது வந்து இன்டகிரேஷன், இந்த psi இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கெஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன் வந்து psi இருந்தால் இதனோட காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஹெச் இது இன்ட்டு டி டவுன் எழுதலாம். இதே தான், ரெண்டுமே ஒரே இதுதான். பட் இந்த மாதிரி இன்டகிரேஷன் எழுதும் இந்த மாதிரி எழுதலாம். இன்டகிரேஷன் 5 star psi இன்ட்டு டி டவுன். இதுதான் இந்த நோட்டேஷன் தான், இன்டகிரேஷன் தான் இந்த நோட்டேஷன் எழுதுறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து இந்த இன்டகிரேஷன்ல வந்து we have an integration like this. The energy E equal to integration psi star Hamiltonian psi d tau divided by integration psi star psi d tau. இப்போ வந்து இது நமக்கு phi இருக்கு. ஸோ அதனால we can evaluate. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் என்ன வருதுன்னு பார்ப்போம், அப்புறம் டினாமினேட்டர் என்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எடுத்தால் இன்டகிரேஷன்
psi pi star Hamiltonian phi into d tau. நமக்கு தெரியும் phi equal to இதை வந்து ஸோ இதோட இன்டகிரேஷன் பண்ணும்போது இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் தான் இப்போ நான் எழுத போகிறேன். இந்த பார்ட் எழுதும்போது என்ன வருதுன்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுப்போம், சி நாட் ஸ்டார் இன்ட்டு psi நாட் ஸ்டார். இந்த ஸ்டார்னு என்னன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். எங்க இது வந்து psi எல்லாமே வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதாவது you will have it as a plus ibன்னு இருக்கும். இது வந்து psiனா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து psi ஸ்டார்னு போட்டு எங்கெங்க இமேஜினரி குவான்டிட்டி i இருக்கோ அதனோட சைன் எல்லாம் மாற்றிடுவாங்க, a மைனஸ் ஐபின்னு. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இஃப் யூ நோ a மீன்ஸ் இமேஜினரி குவான்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம், அதான் வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ ப்ளஸ் C1 star psi1 star plus C2 star psi2 star plus இந்த மாதிரி இது கண்டினியூ ஆகும். அப்புறம் உங்களுக்கு இந்த ஹெச் இருக்கு இல்லையா, அதனால அந்த ஹெச் வந்து we'll keep it here. நெக்ஸ்ட் phi, இது வந்து காம்ப்ளிமெண்ட்ல எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஐபின்னு அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ அது என்னது, சி நாட் psi நாட் plus C1 psi1 plus C2 psi2 plus இந்த மாதிரி போயிட்டு வந்து கடைசியாக வந்து d tau வரும். ஸோ இந்த இன்டகிரேஷனை தான் நம்ம எப்படி எழுதணும். இப்போ என்ன பண்ணோம்னா we can operate this h இந்த இன்சைட் பண்ணலாம். இது வந்து இந்த h வந்து உள்ள ஆப்ரேட் பண்ணினோம்னா இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், சி நாட் psi நாட் ஸ்டார் பிளஸ் C1 psi1 ஸ்டார் பிளஸ் நான் ஒரு டேர்மை சும்மா குறைச்சி எழுதுறேன். இந்த ஹெச்சை வந்து உள்ள கொண்டு போன இடம், இது வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ன்றதுனால என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு C naught H operating on psi naught plus C1 H operating on psi1 plus C2 H operating on psi2 இந்த மாதிரி வரும். ஸோ இன்டகிரேஷன் C naught star psi naught star plus C1 star psi1 star plus இது அப்படியே இருக்கு. உங்களுக்கு தெரியும் இப்போ இங்க என்னன்னா h into psi naught இதான் இருப்பாங்க, h into psi naughtனா you get e into psi. So so you will get the eigen value. Okay, அந்த eigen value என்ன ஆயிடுதுன்னா C naught E naught psi naught plus C1 E1 psi1 plus C2 E2 psi2 plus இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இன்டூ d tau எல்லாமே வந்து இந்த d tau இருக்கு. ஆனால் நமக்கு எந்த வேல்யூ தெரியாது இப்போ நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஒரு எந்த டேர்மையும் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது என்ன ஆகிடுதுன்னா இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வருது, வெரி சிம்பிள். சி நாட் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா சி நாட் ஸ்டார் சி நாட் psi நாட் ஸ்டார் psi நாட் இந்த d tau உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா d tau பிளஸ். ஓகே, அதே மாதிரி திருப்பி இன்டகிரேஷன்
first term into second term. Okay, so C naught star psi naught, sorry, second term C1 என்ன எழுதப்போ psi naught star psi 1 into d tau. இதே மாதிரி போகும்போது செகண்ட் டேர்ம் வரும். செகண்ட் டேர்ம் வரும்போது இன்டகிரேஷன் C1 star C1 psi 1 star psi 1 d tau. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா எல்லாமே ஆர்த்தோகனல் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் நார்மலைஸ்ட் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ psi நாட் psi 1 இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஓகே, இப்போ எம் இருந்துச்சுன்னா இப்போ psi நாட் psi 1 இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 1 வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டேர்ம்ஸ் இருந்தாலும் பட் ஜீரோவும் இந்த 0 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறது மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். 0 வித் அதர் வேல்யூஸ் எல்லாமே வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும், இது எல்லாமே 0 ஆகிடும் இந்த கண்டிஷன்னால, ஆர்த்தோகனல் நார்மலைஸ்ட் கண்டிஷன்னால. ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ணிங்கன்னா கடைசி என்ன வருதுன்னா இன்டகிரேஷன் 5 star Hamiltonian psi into d tau will be equal to C naught star C naught E naught plus C1 star C1 E1 plus only இந்த டேர்ம் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து நியூமரேட்டர். நமக்கு டினாமினேட்டர் பண்ணோம்னா என்ன ஆயிடுதுன்னா, டினாமினேட்டர் பாருங்க, இந்த இதை வந்து ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து இந்த ஹெச் இருக்காது டினாமினேட்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்காது நடுவில். இங்கே பாருங்க ஹெச் இருக்காது நடுவில். அதனால் இதை ஆப்ரேட் பண்ண வேணாம். சி நாட் சை நாட் இன்ட்டு சி நாட் சை நாட், சி ஸ்டார் சை நாட் ஸ்டார் இன்ட்டு சி நாட் சை நாட்னு வருது. ஓகே, ஸோ அந்த ஹெச் இல்லாததுனால நீங்கள் அப்படியே இன்டகிரேஷன் பண்ணலாம். அது பண்ணிங்கன்னா எப்படி டேர்ம் எப்படி வரும்னா இன்டகிரேஷன் சி நாட் ஸ்டார் சி நாட் சை ஸ்டார் நாட் சை நாட் இன்ட்டு டி டவுன் வந்துடும். இந்த கான்ஸ்டன்ட்ஸை வெளியே எடுத்துட்டா இப்போது இது வந்து இன்டகிரேஷன் ஆகிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருந்தால் 1 வரும். ஸோ சேம் கண்டிஷன்ஸ் தான், we can write it directly. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சை நாட் சை இன்ட்டு டி டவ் மட்டும் வருது. அதில் என்னென்னா வாட் வில் கெட் இஸ் உங்களுக்கு வந்து ஒன்லி இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சி நாட் ஸ்டார் சி நாட் ப்ளஸ் C1 ஸ்டார் C1 ப்ளஸ் C2 ஸ்டார் C2 ப்ளஸ் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எனர்ஜி E வில் பி ஈக்குவல் டு நியூமரேட்டர். இந்த நியூமரேட்டர் வந்து நம்ம எழுத போகிறோம். அந்த நியூமரேட்டர் என்ன வருது, C நாட் ஸ்டார் C நாட் E நாட் ப்ளஸ் C1 ஸ்டார் C1 E1 ப்ளஸ் இந்த மாதிரி போகும் divided by C naught star C naught plus C1 star C1 plus ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நம்பர் தான். அந்த நம்பர்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் 1. ஓகே, ஸோ
இது வந்து எப்படி எழுதலாம்னா we can write it like this C1 C0 whole square எழுதலாம் because C0 star into C0 வந்து C0 whole square E0 plus C1 modulus square E1 plus இந்த மாதிரி எழுதலாம் divided by C0 whole square plus C1 whole square plus இந்த மாதிரி போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரி சிம்பிள், ரெண்டு சைடுமே வந்து லோயஸ்ட் எனர்ஜியால வந்து நான் வந்து இது பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். அப்போ என்ன ஆயிடுது, இது C0 ஸ்கொயர் E0 plus C1 ஸ்கொயர் E1 plus இது வருது divided by C0 ஸ்கொயர் plus C1 ஸ்கொயர் plus minus E0. ஸோ இது இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது என்ன ஆயிடுதுன்னா வெரி சிம்பிள், C0 ஸ்கொயர் E0 plus C1 ஸ்கொயர் E1 plus இங்கே பாருங்க இது மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் இங்கிருந்து. ஸோ C0 ஸ்கொயர் E0 plus C1 square E0 whole divided by C0 square plus C1 square plus இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும், இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். C0 ஸ்கொயர் E0 plus இது மைனஸ் C0 ஸ்கொயர் E0. ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா E minus E0 will be equal to இங்க பாருங்க C1 ஸ்கொயர் E1 ஸ்கொயர். இங்க வந்து இது எல்லாமே மைனஸ் தானே, இதெல்லாம் நெகட்டிவ் மைனஸ் வரும். ஸோ இதுல இருந்து C1 ஸ்கொயர் காமன் எடுத்துனா E1 மைனஸ் E0 வருதுங்க. ஓகே, என்ன வருது, C1 ஸ்கொயர் E1 மைனஸ் E0. செகண்ட் டேர்ம் வந்து C2 ஸ்கொயர் E2 மைனஸ் E0 பிளஸ் இந்த மாதிரி போகும் divided by C1 ஸ்கொயர் பிளஸ் C2 ஸ்கொயர் பிளஸ் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா E0ன்றது ஆல்வேஸ் லோயஸ்ட் எனர்ஜி, E1ன்றது லோயஸ்ட் எனர்ஜி. ஸோ E0 E1 வந்து இந்த எனர்ஜியோட மேலே எங்கன்னா இருக்கும் E1, E2ன்றது அதுக்கு அடுத்த எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனர்ஜிஸ் போயிட்டு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா E1 மைனஸ் E0, E1 மைனஸ் E0, E2 மைனஸ் E0. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். All this will be positive. ஸோ இந்த E minus E0 will be always greater than or equal to 0. நெகட்டிவ் வர சான்ஸ் இல்லை, இது எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ E minus E0 போது always E will be greater than E0. இதுதான் வந்து இதனோட ப்ரூஃப்.